ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து தர்பூசணி வச்சு ஐஸ் கேக் பண்ண போறோம். வெல்கம் டு ஃபன் விளாக்ஸ். வாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஜூஸ் போட போறீங்களா? எல்லா வாட்டியும் என்ன தானே போட வைக்கிறீங்க. நான் தான் உங்களுக்கு இழிச்சவாயா இருக்கு. ஜூஸ் போடுற வரைக்கும் போர் அடிக்கும். வரைக்கும் எப்படி சும்மாவே இருக்குது. இந்த 2 பேருக்கும் நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். என்ன டாஸ்க்? நீங்க ஜோக் பண்ணி என்ன சிரிக்க வைக்கணும். அதான் டாஸ்க். நான் ஸ்டார்ட் பண்றது இல்லையா நானா? நீயா நானாலாம் வேணாம். இங்க அதிக அந்த மாதிரி ஏதாவது டிவி ஷோலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. நீங்க ஆரம்பி நான் எடுக்கவா? எடுங்க. ஆளுக்கு ஒண்ணு என்ன சும்மா பின்ன வெறும் சிரிக்க வச்சுட்டு போலாம், காமெடி பண்ணலாம், ஓபி அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஒருத்தர் வந்து சரியான வெயில்ல நல்லா வேர்த்து ஊத்து அப்படி வராரா. வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல வந்து இது கம்ப்யூட்டர் ஓபன் பண்றாராயா. போர் வச்சுருவோம் கேமலாம் வந்திருப்பான். இல்ல கம்ப்யூட்டர் அதுதான் விண்டோ இருக்குல்ல, அதனால விண்டோ இருக்கா ஓடி வேணுங்க. ஒருத்தர் வந்து மண்டில இருந்து அப்படியே இலையா கொட்டுதான். ஏன் என்ன குப்பையில இருந்து வந்திருப்பான்? அதனால இல்ல இல்ல, ஏன்னா அவன் மரம் இல்லையா, அதனால மண்ணில அப்படியே இலையா கொட்டுதான். இது ஜோக்கா? இல்ல தம்பி, இது ஜோக்கான்னு கேக்குறேன். ஜோக்கா ஜோக்கா. ஒரு அம்மா வந்து அவன் பையனை வந்து கடைக்கு அனுப்பிச்சு விட்டாங்களாம். கடைக்கு அனுப்பிச்சு விட்டு ஒரு பொருளா வீட்டு விட்டாங்களா. திடீர்னு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்கன்னா ஒரு காயமா இருக்கும். ஏன் கீழே தான் கீழே வீண்டு இருப்பான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இல்ல, அவங்க அம்மா வந்து உளுந்து வாங்கிட்டு வர சொன்னாங்களா, அதனால அவனுக்கு காயமா இருக்கு. உளுந்து வாங்கிட்டு வர சொன்னாங்களாமா? சரி சரி. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். ஒருத்தன் ட்ரெயின் காரே ஓடிட்டு வேகமா. ஏன் எல்லாம் ஊருக்கு போனோம் ட்ரெயின் பிடிக்க போயிருப்பான். இல்ல ட்ரெயின் மாதிரி ஒன்னா ட்ரெயின் அவனை இடிச்சிடும்ல, ட்ரெயின் கார வேகமா ஓடிட்டு இருந்தான். ஒருத்தன் வந்து சாப்பிடும் போது வந்து காதை மூடிட்டு சாப்பிட்டாங்களாம். ஏன் காது வலியா? இல்ல, அவன் வந்து இடியாப்பம் சாப்பிட்டாங்க. பாருக்கு ஏதாச்சும் பரிசு இருக்கா உனக்கு? கடைசியில உனக்கு இருக்கு. ஒருத்தனுக்கு வந்து கல்யாணமா, ஆனா அவன் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு போகாம நேரடியா சுடுகாட்டுக்கு போயிட்டான். ரொம்ப அடக்கமான பொண்ணு கேட்டானா, அதனால வந்து அவனுக்கு நேரடியா சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? சாப்பிடவே முடியாத ஒரு கனி இருக்கு. என்ன கனி கரெக்டா சொல்லு? சாப்பிடவே முடியாத கனியா? பால் கனி. பால் கனி? பால் கனினா பால் கனி மாமே. எட்டி பாப்பியா? எட்டி பாப்பியா? அதுவா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் வந்து கோலம் போடும்போது தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க? ஈரப்பதமா இருக்கணும்ட்டு. இல்ல இல்ல, ஏன்னா கோலப்பொடி தண்ணி கோலம் அழிஞ்சிடும்ல, அதனால தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. என்ன நம்ம இவரை அழிச்சிருவோமா? இவனை தண்ணி தெளிச்சு அடிச்சு விட்டுருவோம். நீ கிளம்புப்பா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன ஒருத்தன் வந்து ரொம்ப நேரம் பாடிட்டே இருந்தானா, ஆனா அது யாருக்குமே கேட்க மாட்டேங்குதான். ஏன் அவனுக்கு வாய்ப்பு தராதா? ஏன்னா வந்து மௌனராக பாடினானா. இதுக்கு பேர் ஜோக்கா? ஒரு யானை வந்து தண்ணியில குதிச்சா என்ன ஆகும்? தண்ணிலாம் சதுரி வெளியே ஓடும். இல்ல நீர் யானை ஆகும். சூப்பரா பண்றீங்க சார். அல்டிமேட் சார். தேங்க்யூ சார். கூச்சமே இல்ல. ஒருத்தர் என்ன பண்ணானா, இட்லியை பார்த்தோன்னு பயங்கரமா திருச்சி ஓட்டானா. ஏன் பொண்டாட்டி சொல்லிடா? அதுல இருந்து ஆவி வருமா, அதை பார்த்துட்டு அதுல இருந்து ஆவி வந்துட்டு அதை பார்த்து ஒருத்தன் இப்ப காமெடி சொல்லவா? இப்ப காமெடி பண்றானா? சரி, இதுதான் பெரிய காமெடி. நீ சொல்லு, அது காமெடி அவன் சொல்லுவான். நான் சொல்றேன். ஒருத்தன் வந்து ஏடிஎம் போனானா, அவன் ஏடிஎம் கார்டு போடுறேன் அப்படியே அவனுக்கு ஷாக் அடிச்சுதான். ஏன் என்ன தொழில்நுட்ப போலாடா? இல்ல, ஏன்னா அவன் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுனானா, அவன் வந்து ஷாக் அடிச்சுச்சா. நீ அதான் நீ அந்த ஜோக்கை விட்டு இந்த பாரு. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு என்கிட்ட, எடுத்துட்டு வரேன். நீ எடுத்துட்டு வராது, அதை அரைச்சி எடுத்துட்டு அது போல எனக்கு. அதுக்குள்ள நான் ஒரு ஜோக் சொல்லிட்டேன். என்ன சிம்பிள், அவனுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு சான்ஸே கிடையாது, நீ எலிமினேட்டட். ஒரே தெரிஞ்ச வடிக்கட்டி எடுத்து வந்துடுறேன். வடி கட்டி எடுத்துட்டு வரேன், கட்டாம எடுத்து வந்துருக்க. ஐஸ்கிரீம் தான் கேட்கிறோம்.
அதுல பால் ஊத்துனே இல்லையா? இல்லையா, வெறும் ஜூஸ் தானே அரைச்சேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பால் ஊத்திடலாம். என்ன பண்ணா வேக வேகமா எக்ஸாமுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டானா? ஏன் ஆல் டிக்கெட் மார்க் வச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் ரிட்டர்ன் எக்ஸாம் தான். இந்த புடி நான் ஒரு ஜோக் சொல்றேன், நீ சொல்லுப்பா. ஜோக்காம அதை நான் சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ணா, ரொம்ப பசிக்குன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணானா. டிஃபன் ஓப்பன் பண்ண அவன் பார்த்து பயந்து தூக்கி போட்டு ஓட்டானா. ஏன் கெட்டு போனதா? ஏன்னா அது புதுசு வரான், அதனால பயந்து ஓட்டானா பார்த்துட்டு. கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. இங்கிலீஷ் லெட்டர்ல இருக்கிறதுல ரொம்ப கூலான லெட்டர் என்னன்னு சொல்லுங்க. கூலான லெட்டர் CAOL இல்ல B தான். ஏன் B? ஏன்னா அது ஏசிக்கு நடுவுல இருக்குல்ல. சிட்டி எடுத்துட்டு போட்டுருக்கோம் நம்ம தப்பு பண்றோம். இல்ல இப்ப இந்த சிட்டியா போட்டா என்ன ஆகும்? அது ஒரு ராவா இருக்கும். நம்ம ராவா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாதான் கரெக்டா இருக்கும். பொறுக்கி பைய பொறுக்கி ஒரு சின்ன கற்பனை, மேக்ஸ் புக்கு மட்டும் தேம்பி அழுவுதான். ஏன் சரிப்பா? எனக்கு தெரியல, நீயே சொல்லிடு. தெரியலையா? தெரியல, ஏன்னா அதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதனாலதான். நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. ஆமா, இப்ப நான் ஒரு சொல்றேன். ஒரு பையன் என்ன பண்ணா, அவங்க அப்பா பேர் எழுதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டானா. ஏன் அந்த பையன் பைத்தியமா? அவங்க அப்பா பேர் கெட்டுல கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? ஃப்ரெஷ் கிரீம் போடு. எவ்வளோ? பொறுக்கி பைய பொறுக்கி. அடுத்து மில்க் மைடு. ஐயா, நீங்க இதை நக்க மறந்துட்டீங்க. காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. மாமே லீக் ஆகுது, டாக்டர் தான் போய் பார்க்கணும். ஃபைனலி இப்ப நம்ம ஐஸ மேக் பண்ணிட்டோம். நாங்க ஃப்ரீசர்ல எடுக்க போறோம். 24 hours கழிச்சு அதை எடுத்து பாக்குறோம். அது கேக்கா இருக்கா இல்ல ஜூஸா இருக்கான்றது கடைசியில தான் தெரியும் எங்களுக்கும். A few minutes later. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. No. 24 hours later. பயங்கரமா இருக்கும் போலியே. எப்படா இது? பயங்கரமா இருக்கு.